ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சௌந்தர்யா செந்தில் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு கெடா வீட்டு ஃபங்க்ஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு சாமியை அலங்காரம் பண்ணுறதுக்கு பூ கட்டிகிட்ருக்கோம் நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணி அந்த விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களோட அத்தை வந்துட்டு மாட்டு சாணம் போட்டு நல்ல வாசல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து என்னோடய கோலம் போடுற படலம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டு இந்த மார்னிங் டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுறோம். இதில் எங்களோட மாட்டுக்குட்டிகள் சேவல் குட்டிகள் எல்லாம் வருது. அடுத்து எங்கள் அத்தையை வந்து ஆட்டுக்குட்டிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. கடகடன்னு துள்ளி ஓடுறானுங்க பாருங்க. பின்னாடியே எங்கள் ரோஸும் போவான்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு நடுவில் எங்களோட டாகி குட்டியும் ஒன்று இருக்குது. அதுவும் ஆடு மாதிரியே இருக்கிறனால உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியாது. இப்போ வருவான் பாருங்க, காட்டுறேன் நான் அவனை. இவன் தான் அவன், பார்க்க ஆடு மாதிரியே இருப்பான். பப்பி இவன் பேர். அது குழந்தையில பப்பின்னு கூப்பிட்டு அப்படியே வந்துடுச்சு. அடுத்து எங்களோட நாத்தனார் பாப்பா யாழினி குட்டி விளையாண்டுட்டுருக்கிறா ஆட்டுக்குட்டியோட. தூக்கம் தெரியலன்னு அவளுக்கு. குழந்தையா என்னோடய கணவரும் செந்திலும் கூட விளையாண்டுட்ருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை இம்சை பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்கி கொடுக்குதா, அதுக்கு அம்மா நினச்சிக்கிச்சு பாவம். வேண்டா இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா எடுப்போம். பப்பி பப்பி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய கோலம் போடும் படலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களோட ரோஸ் வந்து எட்டி பார்த்துட்ருக்கான். சுற்றி டாகிஸ் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் 4 மாமனாரும் வந்துட்டு ஒன்றா தான் வந்துட்டு அடுத்து இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டாகி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக டாகிஸ் கூட்டம் இருக்கும். எங்கள் ரோஸ் அழகாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். பின்னாடி ஒருத்தன் போனால் பார்த்தீங்களா, அவன் பேர் ராஜு. இந்த மாதிரி பேர்லாம் என் வீட்டுக்காரருக்கு தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பப்பி. இது வந்துட்டு எங்கள் அத்தையும் மாமாவும் சேர்ந்து குழந்தையிலேருந்து கூப்பிட்டு பப்பின்னே ஆக்கிட்டாங்க. நான் அவனை ஸ்பெஷலாக கருப்பன்னு கூப்பிடுவேன். அது என்னவோ அதிசயமாக எல்லோரும் இன்றைக்கி என்னோட கோலத்தை வியந்து பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும் போல். ஸோ என் வீட்டுக்காரர் அடுத்து நீங்கள் இந்த மலையை ரசித்து பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் அதை ஜூமின் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. அது நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இயற்கையாக வீட்டை சுற்றி ஒரு காட்சி. இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டை முன்னாடி எங்களோட கிராமத்தில் ஒரு நாள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்ததுனால அதை திரும்ப காட்டுறோம். எங்களோட அத்தைங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சாமி அலங்காரம் பண்ணுவாங்க. பூ வச்சு சாமி மரத்தை வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோரும். ஸோ பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சும்மா ஹாய் சொல்லுடா, வெக்கம் வந்துருச்சு. பொங்கல் படையெல்லாம் வச்சு பூஜை ஆரம்பிச்சிருச்சுங்க. தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ ரொம்ப பெரிய ஒரு வேப்ப மரம், அதுக்கு கீழே தான் வந்துட்டு நாங்கள் சாமி வச்சுருக்கோம். ஸோ இந்த மரமே நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். ஆத்து
கெடா வெட்டு முடிஞ்சுங்க. அடுத்து வந்துட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ சொந்த பந்தம் எல்லோரையும் கூப்பிட்டு சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கீழே கோழி குஞ்சு நிறைய இருக்கிறதுனால மேலே ஒரு கழுகு வந்துட்டு வட்டம் போட்டே இருந்தது. ஸோ அது வட்டம் போட்ட ஸ்டைல் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால செந்தில் அதை ஷூட் பண்ணியிருக்கார் போல். ஸோ சமையல் ஆரம்பித்தாச்சு. தடை போடலாம். மாத்திட்டு வரேன்னாரு. 300 கிராம் பொடி இருக்குது. பரவாயில்லையா? சரி நம்ம வேற கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டா ஸோ ஒரு சைடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கெடா ஒரு ஃபுல் இது நாங்கள் வந்துட்டு பண்ணுறதுனால எலும்பு தனியாக கறி தனியாக அப்படி சமைக்கிறோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபுல்லாகவே ஒன்லி ஹெல்ப்பிங் தான். ஜென்ஸ் தான் ஃபுல்லாக சமைக்கிற அந்த இது இன்னைக்கு கையில் எடுத்துருக்குறாங்க. ஸோ பரபரப்பாக வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் செந்தில் வந்துட்டு கையில் எடுத்துருக்கிறார் ஆயுதத்தை. அவருடைய முழு சக்தியையும் ஒன்று திரட்டி கிளறி கொண்டிருக்கிறார். ஒரு சைடு குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு இப்போ தான் அதை வதக்கிட்டுருக்குறாங்க. செம்மையாக இருக்கும் போலயே இன்னைக்கு. சும்மா சீன் போட்டுட்ருக்காருங்க என் ஆத்துக்காரர். செஞ்சது என்னவோ என் அண்ணாங்க தான். சும்மா கடைசி நேரத்தில் கிளறி விட்டு பேரை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு விவரமாக வேலை பார்த்துட்ருக்குறாரு. பார்ப்போம் கிளறினதோட ரிசல்ட்டை. குழம்பு வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என் கணவர் வணக்கினதையும் ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சுண்டிருச்சு, அதுவும் சூப்பராக சிறப்பாக இருக்குது. அடுத்து சகலைங்க 2 பேரும் சேர்ந்து கொலஸ்ட்ராலை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் அண்ணனுங்க 2 பேரும். போட்டுக்கிட்டோம் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அதே டேஸ்ட் கிடைச்சிடும். போடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து மணக்க சமைச்சு சூப்பராக சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. முடிஞ்சால் நீங்களும் வாங்கலேன், ஒரு வா சாப்பிட்டு போவோம். ஓகேங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைப் அழுத்தி சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.